நீ ஜெபிக்கும் போது பயத்துல அங்க ஜெபம், பயத்துல இருந்து எதுவும் கவலை, நீ முதல்ல எதுக்கும் கவலை அங்க இருக்க கூடாது. அதெல்லாம் தான் தூக்கி இங்க போட்டுட்டு, தேவனே எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்னு அந்த கவலையை பேசிட்டு இருக்காம, நீங்க நல்லவர், உங்களை போல வேற தேவன் யார் இருக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய பிரச்சனை விண்ணப்பங்களும் எழுதியிருக்குல்ல, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும்னு எனக்கும் தெரியும், அதனால நான் கவலை இல்லை, அதை நீங்க பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களுடைய வசனத்துல எழுதியிருக்கப்படி நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, உடனே செஞ்சிருவாருன்னு எழுதியிருக்கா? அவர் ஒன்றும் செய்ய மாட்டாராம் உடனே. ஆனா என்னத்தை கொடுத்துருவாராம்? எதுக்குள்ள போயிடுறீங்க உடனே? இளைப்பாறுதல். ஆமே. நான் இந்த 3 வாரமா உங்க வாழ்க்கையில, நீங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் நீங்க முதல்ல வாழ தொடங்க வேண்டிய கிறிஸ்தவத்தை படிச்சு கொடுத்துட்டு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கவனிக்கிறீங்களா? யோசிச்சுட்டு இருந்தேன். பெரிய பெரிய உபதேசங்களை கொண்டாந்து அப்படியே பிச்சு வீசிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு, அப்புறம் நீங்களாம் திரும்பவும் வீட்டுக்கு போய் அதே மாதிரி உட்காண்டிருந்தா என்ன பிரயோஜனம்? ஆமாவா இல்லையா? ஆமா. என்னது பழமொழி? குதிரை குண்டு சட்டிக்குள்ள குதிரை, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அதே வாழ்க்கை. அப்ப அது மாறணும்னா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திட்டு, அன்பு இல்லைன்னா முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? நீ வெறும் ஒரு சத்தம் மட்டும்தான். அடுத்து என்ன பேசணும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டா. சரி, நம்ம பாபும் கேரனும் மட்டும் கரெக்டா. முத நான் சொல்லி கொடுத்தேன், நீங்க ஒருவரை ஒருவன் நேசிக்காட்டா நீ வெறும் இந்த உலகத்துல நீ வெறும் ஒரு, ஆமா, அந்த பெரிய ட்ரக்கெல்லாம் வரும் இல்ல, பேம் பேம்னு ஒரு ஆன் அடிச்சு, அந்த மாதிரி தான். நீ எவ்வளோ தத்துவம் பேசிட்டு இருந்தாலும் அது வெறும் ஒரு சத்தம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? குறை சொல்றத, குறை பேசுறத உங்க வாழ்க்கையில, இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் செய்ய வேண்டிய, மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஆமேன். குறை பேசுறத முதல்ல. ஆமா. அப்புறம் போன வாரம் சொல்லி கொடுத்தேன், கோரம் தேவ், தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ற ஒரு வாழ்க்கை. பாருங்க, எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ற தேவன் ஒருத்தர் இருக்காரு. ஆமேன். ஏசாயால எழுதியிருக்கு, எந்த ராஜா? ஊசியா ராஜா இறந்த போது நான் யாரை பார்த்தேன்? நான் தேவனை பார்த்தேன். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருடைய வஸ்திரம் தான் சபையம் ஃபுல்லா, வேற எதுவும் இல்லை. அவருடைய வஸ்திரம் தான் தேவாலயத்தை நிரப்பி இருக்கு. அவர் தான் இன்னும் சிங்காசனத்துல, உன்னை சுத்தி எவ்வளோ பெரிய என்ன அநியாயம் என்னன்னாலும் அவர் தான் ராஜா. அவர் ராஜாவா இருக்கிற வரைக்கும், அவர் முன்னாடி நீ வாழ பழகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்பவுமே, ஆமேன், மறந்துட மாட்டீங்களே. யார் எத்தனை பேர் இதுல கொஞ்சமாவது நான் போய் ட்ரை பண்ணேன் பாஸ்டர், வாழ்றதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணேன். என் வீட்டுக்காரர் வந்து அப்படி என்ன இந்த முறை தான் முறையா வாயை மூடிட்டு அமைதியா இருந்தேன். யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் என்னுடைய ஒரு திருப்திக்காக ட்ரை பண்ணேன்னா அது சொல்லுங்களேன். அந்த ஒரு அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஒரு விசுவாசி இருக்கு எனக்கு. வசனத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிற ஒரு விசுவாசி. கட்டாயம் கொஞ்சமாவது ஏதோ ஒரு நேரத்தில் ட்ரை பண்ணாட்டியும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவது யோசிச்சிருப்பீங்க, அட இவர் சொன்னாரு. ஆமேன். அதனால இந்த வார்த்தையை நல்லா உள்ளுக்கு. இன்னைக்கு அதே தான் இன்னொரு உங்க வாழ்க்கைக்கு, உங்களுடைய
இதோடைய உபதேசத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்புறம் தான் நினைச்சேன், இப்போ இந்த உபதேசத்துல இதை நல்லா உடைச்சு இது என்னது, இதை நான் எப்படி வாழணும், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். அதுதான் அது என்னன்னு பார்ப்போம். என்னோட தான் இருக்கீங்களா? என்னது என்னோட தான் இருக்கீங்களா? நீங்கள் என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை, என்னோட தான் இருக்கீங்களான்னா இருக்கிறோம் பாஸ்டர்ன்ற மாதிரியே இருக்கு. கவனிங்க, சங்கீதம் 35:19 எழுதியிருக்கு. Psalms 35:19 ரொம்ப முக்கியம், இதை நம்ம விளங்கிக்கிறது. என்ன எழுதியிருக்கு பாருங்க, சங்கீதம் 39வது அதிகாரம் 35:19. இல்லையே, இங்கிலீஷில் காட்டுங்க, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் இதுவான்னு, இல்லாட்டி நான் தான் தப்பாக எழுதியிருப்பேன். Where is that verse? Can you find for me? Many are the afflictions of the righteous. வாசிச்சிருக்கீங்களா இப்படி ஒரு வசனம்? Many are the afflictions of the righteous. 37 எங்கேயோ இங்கே 34:19, 35 இல்லை. நான் தான் இப்படி தான் அவசரத்தில் எதையாவது எழுதியிருப்பேன். 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கொஞ்சம் இருங்க. நீதிமானுக்கு, யாருக்கு? நீதிமானுக்கு. நம்ம உபதேசத்துடைய பிரச்சனையே என்னது? நான் நீதிமான். நீ நீதிமான்னா முதல்ல என்ன வரும்? உபதேச பிரச்சனை. மாற்றிடுவோமா இன்னைக்கு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆஹா, நம்ம அதுல ஒரு நிமிஷம் நிக்கணும். நீ சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னைக்கு நீ நீதிமான் ஆயிட்டியோ அன்னைக்கு நீ இந்த உலகத்துக்கு எதிராக இன்னொரு வாழ்க்கைய தொடங்குற. ஆமாவா இல்லையா? நீ இயேசுவே இன்னையில இருந்து நீங்க தான் என்னுடைய தேவன், நீங்க தான் உம்முடைய ஆளுகை கீழே நான் வந்துட்டேன்னா, ஒரு ஆளுகைக்குள்ள இருந்து இன்னொரு ஆளுகைக்குள்ள போறீங்களா இல்லையா? அந்த நேரத்தில் தான் நீங்க நீதிமான் ஆகுறீங்க. நேச்சுரலாவே சும்மா இந்த உலகத்துல பேசுவோம். உலகத்துல நேச்சுரலாவே யாராவது போயிட்டு, நீங்களே யாரோ உங்க சொந்தக்காரங்களே யார்கிட்டயோ போயிட்டு நான் மதம் மாறிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை ஆமா அடிக்காத குறையா. அதையும் நீங்க இப்ப கிறிஸ்தவன் ஆகிட்டு எஸ்ரா மோசஸ் உடைய சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி பாருங்க, அதே பிரச்சனை தான். நீங்க மதம் மாறினா என்ன பிரச்சனையோ அதே. இது என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துல இருக்கும்போது சுத்தி இருக்கிறவன் உங்களுக்கு எதிராக வரானா இல்லையா? இதுல மட்டும் அப்புறம் எப்படி வராம இருப்பான்? உங்களுக்கு தொடக்கமே பிடிக்கல. ஐயோ, அது ஏன்னா அதான் 1 பேதுரு 5 தான் தெளிவா எழுதி இருக்கு. உனக்கு எதிரா ஒருத்தன், உனக்கு ஒரு எதிரி இருக்கிறானா? வாசிச்சிருக்கோமா இல்லையா? எவ்வளவு தடவை நான் அதை உங்களுக்கு காட்டிடுறேன். உனக்கு எதிரி ஒருத்தன் இருக்கானா, எவனை விழுங்கலான்னு. அப்ப அவனுடைய ஃபுல் அட்டென்ஷன் எங்க திரும்பிடுது? ஆஹா, நீதிமானா இருக்க பாக்குறியா நீ? அதனாலதான் கிருபை கீழே நீங்க ஆக்சுவலா கிருபை கீழே நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப அதாவது ரொம்ப நோக்கத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கை. நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உங்களுக்கு நோக்கமும் தேவையில்ல, எழுதி இருக்கிறத கரெக்டா பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா போதும். இங்க உங்களுக்கு என்ன ரொம்ப தேவை? நோக்கம் தேவை. ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆனா என்னமா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும்.
அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. அப்படின்னா நீ போற ஒரு துன்பத்திலையும் அவர் இல்லைன்றது இல்ல அர்த்தம். கட்டாயம் துன்பம் வரும், ஆனா எல்லா துன்பத்திலையும் உன் பக்கத்துல யாரு நின்றுட்டு இருக்கிறா? அவைகள் எல்லாவற்றிலும் உன்னோட நின்று வேடிக்கை பார்க்கல, உன்னை விடுவிப்பா. பாருங்க, பெரிய ஒரு சத்தியம் அது. அதுக்குள்ள திரும்ப வருவோம். ஆனா திரும்ப யோவான் 16:33 என்ன எழுதி இருக்கு பாருங்க. யோவான் 13. இது யாரு? சாரி 16 என்ன சொன்ன? 16:33 என்ன எழுதி இருக்கு? 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நாங்க அதை மட்டும் சொல்லவே மாட்டோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் உண்டு. அதை சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்குப்பா. இல்ல, அது உங்களுக்கு விளங்கணும். உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும், திரும்பவும் பாத்தீங்களா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்துல கட்டாயம் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னா வெலப்படுங்க. உன்னால இப்ப பார்க்க முடியல, ஆனா இந்த உலகத்தை நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். உன்னால பார்க்க முடியல, அவ்வளவுதான் உலகத்தை, ஆனா நானு ஜெயிச்சிட்டேன். இந்த பைபிளை எழுதும் போது அதை எப்படி சொல்லாங்க? மேனிப்புலேட் பண்ணல. மேனிப்புலேட்னா என்னது? தமிழ்ல அதை நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ஆதியாகமம் 15 எடுங்க. ஆதியாகமம் 15. மேனிப்புலேட் அப்படின்னா என்ன வரும்? திறமையாக கையாடுறதா? இது யார் எழுதுனா இந்த டிக்ஷனரி? மேனிப்புலேட்னா தந்திரம்னு கூட, தந்திரமானு சொல்லலாம். இந்த வேதத்தை எழுதும் போது தந்திரமா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை கவர்ந்துடணும்னு எழுதல. இருக்கிற உண்மையை அப்படியே, யாருமா என்னோட சேர்ந்தாங்க, இன்னொருத்தன் தொண்டை கிளிய அவன் கத்த நானும் அவனோட சத்தமா கத்த. கவனிக்கிறீங்களா? சூழ்ச்சியாவோ தந்திரமாவோ இது எழுத படல. பாருங்க, விளங்குதா? உண்மை எப்படியோ அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்க, ஆபிரகாம், ஒரு நிமிஷம். எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. பாருங்க, மறைக்கல. ஆபிரகாம தேவன் அழைச்சதையும், அவனுடைய எனக்கு பிள்ளை இல்லை, என்னோட வேலைக்காரன் என் சொத்துக்கெல்லாம் ஆகிற போறான் இல்லையா, உடனே குழந்தை பிறக்கவும் அதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பதிலா ஆகாரன் ஒரு பெண்ணை போய் பார்த்து, அங்க ஒரு இஸ்மாயில்னு ஒரு காரியம் நடந்து, என்னென்னமோ எதையுமே வேதம் மறைக்கல. ஏன்னா ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பமோ அது மறைக்கல, அது மறைக்கப்படல. உங்களுக்கும் எனக்கும் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில, உங்களுக்கும் எனக்கும் வர துன்பங்கள்
போன வாரம் ஒரு பிரச்சனை கூட என் வாழ்க்கையில இல்லை பாஸ்டர். யாராவது ஒரு ஆள் சொந்தம் எனக்கு நல்லா இருக்கும் கேட்டா சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனையே இல்லை. ஒண்ணு நீங்க ஒரு வாரமா ஃபுல்லா மயக்கமா இருந்திருக்கணும். எப்படி மயக்கமா இருந்தீங்கன்றது நான் அதுக்குள்ள இப்ப போக விரும்பல. இல்லாட்டி அதுதான். இப்படி ஏதோ 2-3 காரணம் இல்லைன்னா கட்டாயம் ஏதோ ஒண்ணு. ஆமா, we tend to face our demons every day. எங்களுடைய தேவனை எப்படி ஒரு நாளும் சந்திக்கிறோமோ அந்த மாதிரி என்னுடைய எதிரியும் என்னுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அங்க இன்னொன்னு இருக்கு. ஆமா, ஆமென். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க கேட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க எழுதியிருக்கு, எக்ஸடஸ் யாத்திராகம்ல மோசே தேவன் சந்திக்கிற நேரத்துல என்ன சொல்றாரு? யாராவது சொல்லுங்க. அதுதான், அது ஒண்ணு மட்டும் நான் படிச்சு கொடுத்ததுனால அது உடனே பாதரட்சி போயிட்டீங்க. அப்புறம் என்ன சொன்னார்? அப்புறம் மோசே கிட்ட சொல்றாரு, என்னுடைய மக்களினுடைய கூக்குரல் எனக்கு. அவன் எவ்வளவு நாளா கத்திக்கிட்டு இருக்கிறான். சொல்றாரு, எனக்கு கேக்குது. நான் முதல்ல ஒரு விஷயத்தை அடித்தளமா ஆணி அடிச்சு வைக்க விரும்புறேன். என்னது? கட்டாயம் உன்னுடைய பிரச்சனைகளை நீ கட்டாயம் சந்திச்சுதான் ஆகணும். நீ நீதிமான் ஆகிட்டபடினால பிரச்சனை இல்லாத வாழ்க்கையோ, கிருபை உனக்கு சிலுவையில தேவன் பெற்று கொடுத்துட்டாருன்றனால உனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையோ அப்படின்ற ஒரு விஷயமே வேதத்துல. அதுக்கு ஆப்போசிட்டா வேதத்தை வாசிங்கன்னா எல்லாரும் ரொம்ப துறந்து ஓப்பனா அவங்க போன பிரச்சனையை அங்க கட்டாயம் எழுதி. பவுல் சொல்றாரு, நான் யூதர்கள் கையில பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 3 தடவை 39 அடி, சாட்டை இல்ல, ராட். வெறும் அந்த எல்லாமே வலிதான். என்ன சும்மா அடிச்சிங்கனாலே வலிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுதியிருக்காங்க ஒரு ராட். அந்த ராட்னு என்ன ஏதோ ஒன்று, அதில் அடி வாங்கி 1.5 நாள் ஒரு கடல்ல, ஆல்மோஸ்ட் 2 நாள் கடல்ல, ஒரு கடல்ல மிதந்துட்டு இருந்திருக்கிறாரு பாருங்க, நடு கடல்ல. அநேக முறை தான் போன கப்பல் உடைஞ்சு போயிருச்சு. யார் இவரு? இயேசு பெற்று கொடுத்த கிருபையை நானும் நீங்களும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தமே அவர்தான் எழுதுறாரு. என்ன பல முறை கல்லால அடிச்சாங்க, ஒரு முறை கொண்டு போய் செத்துட்டேன்னு தூக்கி வீசிட்டாங்க. பல முறை கல்லர்கள் கையிலையும் எழுதியிருக்காரு, பெரில்ஸ் ஆஃப் தீவ்ஸ். சொல்றாரு, வாழ்க்கை ஃபுல்லா என்னத்தை அனுபவிச்ச, அந்த ஆனாலும்ன்ற விஷயம் நமக்கு விளங்கிருச்சுன்னா, நிறைய முறை இதையும் நான் சொல்லிடணும், நிறைய முறை நாங்க போய் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிறது காரணம், நம்ம இந்த பிசாசு எதிரி ஒருத்தன் இருக்கான்றது மட்டும் இல்ல, நிறைய முறை நம்ம ஒழுங்கா டிசர்ன்மெண்ட்னா என்னது, நாங்க பகுத்தறியாம நிறைய முறை எங்களுடைய பகுத்தறிவை நம்ம சரியா உபயோகிக்காதனாலதான் பாதி பிரச்சனைகளை சிக்கிட்டு இருப்போம். மிச்ச பிரச்சனைகளை என்ன கேட்டீங்கன்னா, எங்களுடைய கேர்லெஸ்னஸ், எங்களுடைய அதை நீங்க சாதாரணமா சொல்றீங்க. 2 கதை சொல்லட்டுமா? வேதத்துல இருக்கிற கதை தான். என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு இதை நீங்க நல்லா விளங்க போறீங்க, சரியா? ஒரு இடத்துல எழுதியிருக்கு, எல்லாரும் யாரு, ஏரோது ராஜாவோட காலத்துல, நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் ஏதோ 15 அதிகாரமோ என்னமோ அந்த ஒரு இடத்துல இருக்கு. ஏரோது ராஜாவுடைய காலத்துல யாக்கோபுன்னு யோவானுடைய ஒரு சகோதரனை கழுத்தை கத்தியால கொன்னுட்டாங்களாம். கொன்னோன்னா மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம்னு பேதுருவையும் கொண்டு போய் பிடிச்சி இவர் ஏரோது ராஜா பிடிச்சி வச்சுக்கிட்டாராம். வச்சுட்டு
மக்கள் எல்லாம் இப்ப உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்களாம். ஜெபிச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் இங்க பேதுரு சிறையிலிருந்து விடுதலை இல்ல, கதவெல்லாம் திறக்குது. இவர் பாட்டுக்கு நடந்து ஜெபிச்சிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. கதவை திறந்துட்டு ஒரு பொண்ணு போய் சொல்லுது, நீங்க ஜெபிச்சிட்டு இருக்க பேதுரு வந்துட்டான்னு. அதெல்லாம் பேதுரு கிடையாது, ஜெபிச்சிட்டு இருக்காங்களாம். அப்ப நீ என்னத்துக்கு ஜெபிச்சிட்டு இருக்க? என்னோட தான் இருக்கீங்களா? டிசர்ன்மெண்ட், வேர் இஸ் யோர், உன்னுடைய என்னது டிசர்ன்மெண்ட், என்னது பகுத்தறிவு. அப்படின்னா பகுத்தறிவுன்றது, நான் இப்ப ஜெபிக்கிறேன், ஏதாவது நடக்கும் போது அது கட்டாயம் தேவனாதான் இருக்கும், எனக்கு வேண்டிய பதிலாதான். அது அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. ஐயோ சரி தேவன்கிட்ட போய் ஜெபிக்கணுமே, ஒரு 2 ஜெபம் பண்ணிடுவோம். என்ன நடக்குது சுத்தி, அதை எப்படி என்ன ஏது எதையும் பார்க்கறது. அதான் சொல்றேன், நிறைய நேரம் ஏதாக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம்னா யாரு தான் காரணம்? அடுத்து கேர்லெஸ்னஸ். என்ன சொன்ன? ஏன்னா எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வந்துச்சு. நீங்க வாச்சிருக்கீங்களான்னு தெரியல. என்னது 2:3 எபிரேயர் 2:3 அதை மட்டும் பார்த்துட்டு நான் இந்த கதையை சொல்றேன், கேளுங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளித்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு, அங்க எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல, டோன்ட் பி கேர்லெஸ். இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு தேவன் உனக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு, நீ டோன்ட் பி கேர்லெஸ். அதான் அங்க எழுதி வச்சிருக்காங்க. சரியா? ஒருத்தர் இதை நான் எப்படி இதை நாங்க புரிஞ்சுக்கணும்னா, ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள்ல ஒரு கதை இருக்கு, நீங்கெல்லாம் வாச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒருத்தர் யுத்தத்துக்கு போகும்போது தேவன்கிட்ட சொல்றாரு, தேவனை பார்த்து சொல்றாரு, நான் யுத்தத்துக்கு போறேன், நீங்க எனக்கு வெற்றியை கொடுங்க. நான் திரும்பி வரும்போது அந்த கதவை முதல்ல யாரு திறக்கிறாவோ அவங்கள நான் உங்களுக்கு பலி. அதை தேவன் கேட்டாரா? தேவன் கேட்டாரா? அதுதான் சொல்ற. அவ கேர்லெஸ்ன்றது சும்மா தெரியாம பண்ணிட்டேன் இல்ல, நாங்க சரியான யோசனையில எதையும். இவர் போறாரு யுத்தத்துக்கு, பயங்கர வெற்றி, திரும்பி கதவை திறக்கிறாரு, தன்னுடைய சொந்த மக ஓடி வரான். வாசிச்சுட்டு யாரா யோசிச்சிருங்களா? அதை வாசிட்டு முட்டாள்தனமான ஒரு தேவன் அதெல்லாம் கேட்டாரா? நிறைய நேரம் நீ பெரிய பெரிய இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சிக்கிக்கிறது நீ உன்னுடைய மூளைய பயன்படுத்தாதனாலதான். நிறைய நேரம் பகுத்தறிவு இல்லை. சரி, அது இல்லை இப்ப பிரச்சனை. நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, பிரச்சனைகள் கட்டாயம் உலகத்தில் இருக்கு, அதுல சிக்காமலும் நிறைய தாண்டி போக முடியும், நாங்க சரியா போக்கஸ் பண்ணோம்னா. ஆனா இப்ப நான் பேச வந்தது அது இல்ல. நான் பேச வர்றது என்னன்னா, இதெல்லாம் இருந்தாலும் அங்க ஆனால் பாத்தீங்களா, நீதிமானன், அந்த வசனத்துக்கு இன்னொரு பேருங்கம்மா, 34:19. சரியா? அன்னைக்கு அங்கதான் கொஞ்சம் நிக்க போறோம். என்னோட தான் இருக்கீங்களா? கவனிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போவோமா? ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உடைச்சு காட்டிடுறேன். இன்னைக்கு உபதேசம் இல்லை, அந்த உபதேசத்தை நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் உடைச்சு இது என்னது அப்படின்னு பார்ப்போம். நீதிமானுக்கு வரும் துன்ப கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு பதில் இருக்கு. அந்த பதில் யாரு? பதில் என்ன இல்ல, அந்த பதில் யாரு? கர்த்தர். உனக்கு இந்த உலகத்துல கட்டாயம் சொல்றார், in this world you will have troubles. உனக்கு கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் திடன்கொள், நான் இந்த உலகத்தை. அப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இங்க 2 வரி இருக்கு. இந்த 2 வரியில எந்த வரியில எங்களுடைய நோக்கம் இருக்கணும்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்ல தான் எங்களுடைய நோக்கம் எப்பவுமே இருக்குது. ஆனா எங்க நோக்கம் என்ன தெரியுமா? எங்க தெரியுமா இருக்கணும்? என்ன பிரச்சனைனாலும் அதுல ஏன் கூட ஒருத்தர் உள்ளுக்கு, நெருப்புக்குள்ள 3 பேர் இல்ல போனாங்க, அது என்னடா 4வது ஆறு உள்ளுக்கு. அந்த கதை வாச்சிருக்கீங்களா இல்லையா?
நெருப்புக்குள்ள 3 பேரை தூக்கி போட்டுட்டாங்க. எரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா இவங்க 3 பேரும் நெருப்புக்குள்ள கதை பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் கதை பேசுறாங்களான்னு உள்ளுக்கு பார்த்தா அங்க 4வது ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காராம். அதுதான் இதுக்கு அர்த்தம். நீ எந்த விஷயத்துல எங்க சிக்கி இருந்தாலும் ஒருத்தர் உன் கூடவே இருக்கிறாரு. வேடிக்கை பார்த்துட்டு இல்ல, அந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே. அதுதான் வேதம் சொல்லுது, இளைப்பாறுதல். என்னவா? தேவன் உனக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில். இதுதான் முத இயேசு சொல்றாரு, என்கிட்ட வந்தா உனக்கு என்ன கிடைக்கும்னு அவர் முதல்ல சொல்ற முக்கியமான விஷயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். உனக்கு சொல்ற என்ன அப்படின்னா பிரச்சனையே வராதுன்னு அவர் சொல்லல. அதுக்கு இதை நம்ம விளைவிக்கணும்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரா பதில் சொல்றீங்களா? கட்டாயம் ஒரு பதிலை சொல்லுங்களேன். நான் இந்த பல வருஷமா எவ்வளவு கேள்வி கேட்டுட்டேன். இளைப்பாறுதல்னா என்ன? பாபு கிட்ட கடைசியா வரலாம், அவர் எதையாவது கடைசியில சரியா சொல்லி முடிச்சிருவாரு. இளைப்பாறுதல்னா என்ன? வேதம் பேசு. இப்ப சாதாரணமா இளைப்பாறுதல்னா நீங்க இந்த ஒரு முழு பிரியாணிய தெரியுது சாப்பிடும் போதே வேணாண்டானே முழுசா முடிச்சுட்டு அப்புறம் கை கூட கழுவ முடியாம தடுமாறி போய் படுக்கிறீங்கல்ல, அந்த இளைப்பாறுதலை பத்தி நான் பேசல. வேதம் சொல்ற. ஆமா, இந்த வாரம் கூட எப்பவோ ஒரு நாள் நான் அப்படிதான் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். தூங்கி எழும்பி யோசிக்கிறேன், இப்படியும் ஒரு மனுஷன் சாப்பிடணுமாடா, நீ திருந்தவே மாட்டியா? விளங்குதா? அப்படி ஒரு இளைப்பு அது இல்லை. இல்லாட்டி நீங்க போயிட்டு பயங்கரமா ஓடி போயிட்டு வந்து களைச்சு போய் படுக்கிற. வேதம் கூறுகிற இளைப்பாறுதல் என்பது என்ன? 3 விஷயம் தான். அது கரெக்டா இன்னைக்கு நீங்க விளங்கிக்கணும். சாந்த குணமெல்லாம் இல்லை. சரி, அப்ப யாரும் சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க. சர்மிளா ஏதாவது சொல்லுங்கம்மா. அவரை சார்ந்து அப்படியே அங்க இருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க. ஏதோ சார்னு கேட்டுச்சு, அதுவாதான் இருக்கும். சார்ந்து. சரி, கவனிங்க. முதலாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்குறது இளைப்பாறுதல். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க எல்லாரும் வீட்டில்? நீங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க யாரோ இல்ல வேலைக்கு வச்சிருக்க யாரோ ஒரு விஷயம் கரெக்டா பண்ணுவீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கதவெல்லாம் மூடுவீங்க. அப்புறம் லைட்டு தேவையில்லாம. ஆமா, அது சிலருக்கு சில விஷயம். அதாவது சிலர் லைட் ஆஃப் பண்ணுவோன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக போகுதுன்னு, சிலர் ஆன் பண்ணி வச்சிருந்தா அந்த சில நேரம் நெருப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணுவோமா இல்லையா? ஆனா முதலாவது எல்லாம். அதுக்கப்புறம் சிலர் எனக்கு தெரியும் கட்டாயம் கிச்சன்ல கேஸ அது எல்லாரும் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பண்ணாம நீங்க போய் படுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு நைட்டு உங்க முன்கதவு கேட் எல்லாம் திறந்து வச்சுட்டீங்க, கேஸையும் ஆனா விட்டுட்டு போய் படுத்தா தூங்குவீங்களா மாட்டீங்களா? தனுஷ் என்ன பார்த்தா தூங்கிறார் மாதிரி இருக்கு அவரு. ஆமா ஆமா, நிஜமா என்ன யோசிச்சு பாருங்க. நாங்க அதுதான் சொல்றேன், உபதேசத்தை பேசி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். போய் தூங்குவோமா இல்லையா? ஏன் தூங்க மாட்டோம்? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு விஷயம் தெரியுது, இதுல இப்படி நான் வாழ்றதுல செக்யூரிட்டி இல்ல. என்ன இல்ல? செக்யூரிட்டினா என்னது? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில என்ன இல்ல? செக்யூரிட்டி இல்ல. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க படுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு சேஃப்டி தோணுதா? ஒரு செக்யூரிட்டி தோணுதா? ஏதோ நீங்க தான்
ஆமா, அதையும் மிஞ்சி சிலர் பக்கத்துல கத்தி ஒண்ணு வச்சிருப்பாங்க. இல்ல, இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்க. என் ரூமுக்கு வந்து என் பெட்டு பக்கத்துல பார்க்கணும். என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? நான் பேசிட்டு இருக்க விளங்குதா? இந்த செக்யூரிட்டின்றது ஏன் ஏன்னா அது இல்லாட்டி அப்ப இப்படி சொல்லுவோமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு செக்யூரிட்டி தரேன், உனக்கு தேவையான பாதுகாவலை நான். விளங்குதா? யோசிங்க என்னோட சேர்ந்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட ஓடி வாங்க, நான் உங்க எல்லாருக்கும் பாதுகாவலை தரேன். ரெண்டாவது, இளைப்பாறுதல்னா, வேதத்தின் படி இளைப்பாறுதல்னா என்னது? சார்ந்திருக்குதுன்னு சொல்லிடாதீங்க, வேற சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? அது ஒண்ணு இருக்கு, அங்க வருவோம். வேற ரெண்டாவது, ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. பாருங்க, இப்ப நீங்க கதவெல்லாம் சாத்திட்டு எல்லா செக்யூரிட்டியோட போய் படுத்துட்டீங்க, ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? வீடு பாதுகாப்பா தான் இருக்கு, ஆனா உள்ளுக்கு நாளைய நினைச்சு இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கலையே, இதெல்லாம் இப்படி இது இன்னைக்கு இப்படி நடந்திருக்கணும், நடக்கலையே, நாளைக்கு இது என்ன ஆகுமோ, நாளைக்கு அந்த அம்மா சரியாவங்களோ ஆக மாட்டாங்களோ, நாளைக்கு இந்த எனக்கு வர வேண்டிய பணம் வருமோ வராதோ. விளங்குதான் நான் பேசிட்டு இருக்குது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க, நானு உங்களுடைய பயத்தை தூக்கி. எத்தனை முறை என்கிட்ட ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இயேசு எத்தனை முறை வந்து சொல்றாரு பயப்படாதே. அவரு ஹாய் ஹலோ சொன்னதை விட பயப்படாதே சொன்னதுதான் பைபிள்ல அதிகம். Fear not, do not be afraid. அவரு ஷாலோம், praise the Lord, அதெல்லாம் எங்க வந்தாலும் ஏன்? he has the ability to. ஆமா, நேரம் அது. அதனால மூணாவது விஷயம், இளைப்பாறுதல்னா வேதத்தின் படி என்னது? அதுதான் ஒண்ணு பார்த்துட்டோம், பார்த்துதான் சொன்னேன். செக்யூரிட்டி பார்த்துட்டோம், பாதுகாப்பு பார்த்துட்டோம். அப்புறம் பயம், ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டினா என்னது? ஆங்ஸைட்டி மனக்குலைச்சல், பயம். நிச்சயம் அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, அதுதான் அந்த நிம்மதி. நீ தேடும் நிம்மதி அப்படின்னு எல்லாரும் எழுதுறாங்கல்ல. என்ன சொல்றாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் நிம்மதியை. விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? நிம்மதினா என்னது? இது மனக்குலைச்சல் கூட இல்ல, பயம் இல்ல. நிம்மதின்றது உங்களுக்கு உங்களை அறியாத ஒரு சமாதானம். அவரு சமாதானத்தின் பிரபு, அவர் பேரே சமாதானத்தின் பிரபு. அப்ப இளைப்பாறுதல் அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு பாதுகாவலை தந்து உன்னுடைய பயத்தையும் மனக்குலைச்சலையும் எடுத்து போட்டு நான் நிம்மதி தரேன். இல்ல, நான் உன்னுடைய நிம்மதியா இருக்கிறேன். நிம்மதியின் பிரபுவே நான் தான். இதுதான் இளைப்பாறுதல். விளங்குதா நான் பேசுறது? எத்தனை பேர் விளங்குது நான் பேசிட்டு இருக்கிறது? பாருங்க, ஆதியாகமம் வாசிச்சிருக்கீங்களே, சரியா? முதலாவது நாள், ரெண்டாவது நாள்லாம் விட்டுருவோம். ஆறாவது நாள் தேவன் என்னத்தை சிருஷ்டித்தாரு? ஆறாவது நாள் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தாராம். ஏழாவது நாள் தேவன் என்ன பண்ணாராம்? ஓய்வு, இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டாராம். தேவன் செய்கிறதை செய்து முடித்துட்டு ஓய்வுக்கு போனாரு. ஆனா மனுஷன் அவன் படைக்கப்பட்டோன்னு அவன் எங்க இருந்து தான் தொடங்குறான்?
மனுஷனுடைய முதல் நாளே என்னது? அவனுடைய ஆரம்பமே இளைப்பாறுதல் தான். தேவன் என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு இளைப்பாறுதல் ஒரு விஷயத்தை உண்டு பண்றாரு. மனுஷன் தன்னுடைய முதல் படியை எடுத்து வைக்கும் போதே எங்க இருந்து தான் எடுத்து வைக்கிறான்? இளைப்பாறுதல் இருந்தா. இயேசு வந்து சிலுவையில செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சு உன்னையும் தூக்கி தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார வச்சு ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நீ எங்க இருந்து எல்லாத்தையும் பண்ணணும்? இளைப்பாறுதல் இருந்துதான். உன்னுடைய தொடக்கமே இளைப்பாறுதல் தான், உன்னுடைய முடிவு இளைப்பாறுதல் இல்ல. உங்களுக்கு விளங்குதா நான் பேசுறது? ஆனா நாங்க ஆக கஷ்டப்படுறது எந்த விஷயத்துல தான்? முடியல சார், வீட்டுக்கு போய் படுத்தா அதுவா வந்துருது உள்ளுக்கு. சில நேரம் இத வந்து எது வரைக்கும் போயிருது, பேசாம செத்து போயிடலாமான்னு தோணுது. எவ்வளவு பிரச்சனையை தான் மனுஷன் பார்க்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் வரும். அதனாலதான் சொல்றாரு, ஆனா நான் தான் உனக்கு இளைப்பாறுதலை. ஆமா, மத்தேயு 6 சொல்றாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நானு உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும்னு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சு உன்னை நீதிமானாக்கினது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த குமாரனாவும் ஆக்கி உன்னை அவர் கூடவே நான் உன்னை விட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாலும் எதனால நமக்கு இன்னைக்கும் வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு நைட்டும் அந்த அப்படியே சாப்பாடு செஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு அந்த ஒரு பில் இன்னும் கட்டல. நார்மல் கான்வர்சேஷன். உடனே ஓகே எவ்வளவு வருது, கட்டணுமா, ஓ இவ்வளோவா. அது கடைசியில எங்க போய் முடியும்? இன்னும் அந்த லோனை கட்டி முடிக்கலையா, அப்படிதான் தொடங்கும். கடைசியில் அது முடியும் போது அது மாமனார் மாமியார் கிட்ட எல்லாத்தையும் இழுத்து அது எங்கெங்கயோ போயிட்டு. உண்மையா இல்லையா? ஏன், எதனால? நான் பார்க்கிறேன், நான் இதை பார்க்கறனால சொல்றேன். ஏதோ ஒரு 10,000 ரூபாயில தொடங்கி அதை மாமா மச்சான் அண்ணன் தம்பி வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து அங்க பயங்கர, அப்புறம் 2 பேரும் 2 பக்கத்தை பார்த்துக்கிட்டு. எதனால வரமாட்டேங்குது? என்ன வரமாட்டேங்குது? தேவன் எனக்காக கொடுத்திருக்க இளைப்பாறுதல்ல எப்படி வாழணும்ன்ற அந்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கலைச்சிட்டீங்களா? இதை கேட்டே கலைச்சிட்டீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? இன்னொரு எவ்வளவு நிமிஷம்? இன்னொரு 10 நிமிஷத்துல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எப்படி இப்ப நான் எப்படி இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிக்கிறது? எல்லாமே வேதத்தில் எழுதியிருக்க எல்லாமே இந்த மேஜிக் மாதிரி ஒரு சொடக்கு போட்டோன்னு அடுத்த நிமிஷம் நடந்துடாது. எல்லாத்தையும் புரிஞ்சு வாழ பழகிட்டீங்கன்னா அது தன்னை போல நடக்க தொடங்கி. ஆமேன். என்னோட தான் இருக்கீங்களா? கலைச்சிட்டீங்கன்னா நிறுத்திட்டுமா, அடுத்த வாரம் பேசுவோம். எத்தனை பேர் கலைச்சு போயிட்டீங்க? என்னோட தான் இருக்கீங்களா? அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்கன்னா அர்த்தம் ஆமா பாஸ்டர் தானே அர்த்தம். இன்னொரு 10 நிமிஷம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை சொல்லி நான் முடிச்சிருவேன். கேட்குறீங்களா? நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டீங்க. இப்போ பேச்சடி பேசும்போது, நான் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. சரி கவனிங்க. சங்கீதம் 24 நினைக்கிறேன், 1வது வசனம் ஆபிரகாமை பத்தி இப்படி எழுதியிருக்கு. அது என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க, அப்புறம் சீக்கிரம் நான் சொல்றேன் என்ன பண்ணணும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இல்ல ஆதியாகமம் 24. சாரி நான் சொன்னாலும் சொல்லியிருப்பேன்.
ஆதியாகமம் 24. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாமுக்கு இப்ப வயசாயிருச்சு. வாழ்க்கைய நல்லா இல்லாத பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. எழுதியிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்கள், கொஞ்சம் சொல்லுங்க, சகல காரியங்கள், வெறும் பணத்துல மட்டும் இல்ல, வெறும் சுகத்துல மட்டும் இல்ல, என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் அவனை ஆசீர்வதித்து வச்சிருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இளைப்பாறுதல் இல்லாம இருக்குமா? ஆமென். அதுதான் தேவனுடைய இளைப்பாறுதல். சரியா? இப்ப நான் இதை எப்படி பெற்றுகிறது? சீக்கிரமா 3 வசனம் காட்டிட்டு 3 விஷயம் சொல்ல போறேன். ரோமர் 8:6 வசனத்தை எடுங்கம்மா சீக்கிரமா. முதல் விஷயம், நான் எப்படி இந்த இளைப்பாறுதல்ல நான் எப்படி பிரவேசிக்கிறது? How can I be at rest at all times? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். முதல்லயே சொல்லிட்டேன், இளைப்பாறுதல்னா என்னது? சமாதானம். பார்த்துட்டோம்ல, நீங்க பயங்கர இளைப்பாறுதல்னா என்னன்னு சொன்னாரா இவரு? 3 விஷயம் சொன்னேன்ல, அதுல ஒரு விஷயம் சொன்னேன், இளைப்பாறுதல்னா சமாதானம். ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தனைனா என்னது? எந்த ஆவியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது? ஏதோ ஒரு பதில் அங்க இருந்து அடிச்சு விட்டு. ஆவியின் சிந்தனைனா ஆவியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்ல. ஆவியின் சிந்தனை தான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன். என்னது? எப்பவுமே தேவனை குறித்த காரியங்களையும் தேவனை பற்ற விஷயங்களையும் என்னுடைய உணர்வுள்ளவனா வாழ்வது. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. முதலாவது, நான் எப்படி இளைப்பாறுதல் இருக்கிறது? நீங்க மாம்சத்திலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? அது எங்க கொண்டு போய் சேர்க்குதான்? மாம்ச சிந்தை மரணம். பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை உங்க சிந்தனையில தான் இருக்குதான். அப்ப நம்ம எதை சரிப்படுத்தணும்? நாங்க வெளியில இருக்க பிரச்சனையை சரிப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனையை விடுங்க, அது தன்னை போல சரியாயிரும். உங்க கூடவே ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் உங்களை நிச்சயமா விடுவிப்பாரு. பிரச்சனையை விடுங்க, உங்க சிந்தனையை சரிப்படுத்துங்க. என்னோடதான் இருக்கீங்களா? எப்படி இதை சரிப்படுத்துறது? சிந்தை ரெண்டும் சிந்தை. ஒண்ணு மாம்ச சிந்தை, இந்த கடனை எப்படி கட்ட போறோம், என் குழந்தைய எப்படி நான் மேல கொண்டாட போறேன், நான் நாளைக்கு இதை எப்படி வாங்க, இந்த காருக்கு எப்படி, இந்த வீட்டுக்கு எப்படி பண்ண போறோம், எப்படி வாழ போறோம், நாளைக்கு இவன் வருவானே, இவன் கதவை தட்டுவானே, அந்த சிந்தனை உங்களுக்கு எங்க கொண்டு போய் விட போதான்? அதுக்கு பதிலா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை நிச்சயமாக புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடு. எல்லாமே எங்க இருக்கு? மாற்றம் வேற. வெளியில நீங்க எதையும் மாத்த உங்களால முடியாது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால, எல்லாமே தன்னுடைய ஆவியினால் தான் ஆகும். நீங்க அங்க ஒன்னும் மாத்துறதுக்கு இல்ல. ஆனா உங்க கையில இருக்கிறது உங்களுடைய சிந்தனை. அது மாம்சமா சிந்திக்குதா, ஆவியில சிந்திக்குதான்றது உங்க கையில இருக்குது. அதுலதான் மரணமோ சமாதானமோ ஜீவனோ. விளங்குனவர் ஆமென்னு சொல்லலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நாளைக்கு நான் இப்படி பண்ணிருவேனோன்னு பயந்துட்டு இருந்தோம்னா என்னத்தை தான் பண்ணுவோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு என் சிந்தனையில நான் யோசிக்கும் போது பலனோடு எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன். நீங்க ஹலோ என்னோட தான் இருக்கீங்களா? நேரம் இல்லை பாருங்க. முதலாவது, நீங்க இளைப்பாறுதல் இருக்கணும்னா கட்டாயமா இது இட்ஸ் a must. இட்ஸ் நாட் இப்படி பண்ணலாம் இல்ல, இட்ஸ் a
இது ஒரு கட்டாயம், இது செய்ய வேண்டிய என்னது? மாம்சத்தின் சிந்தை, ஆவியின் சிந்தை. பிரச்சனை எங்க இருக்கு? சிந்தையில தான் இருக்கு. ஒரு விதமான சிந்தனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகுது, அடுத்த விதமான சிந்தனை ஜீவனை மட்டும் இல்ல இளைப்பாறுதலையும் சேர்ந்து கொடுக்குது. விளங்குதா உங்களுக்கு? இதை நீங்க தொடர்ந்து வாசிட்டு போலாம், அருமையா இருக்கும். எப்படி எப்படியெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னா நீங்க மாம்சத்துல சிந்திச்சிட்டு இருக்கும் போது தேவனுக்கு விரோதமா விரோதி, அதாவது தேவனோட ஒரு பகையில இருக்கீங்க. நீங்க தேவனுடைய பகஞ்சன். நீங்க சும்மா சிந்திக்கிற மட்டும் இல்ல, you have become very interesting. நீங்க உங்களுடைய மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும்போது தேவனுடைய விரோதி ஆயிடுறீங்க. அதான் எழுதி இருக்கு. எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அடுத்த வசனம். ஆமா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை அப்படின்னா என்னோட தான் இருக்கீங்களா? மாம்ச அப்படின்னா நீ உன்னுடைய எதை பத்தி? அந்த பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீ தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். சிந்தனை தான் பிரச்சனைனா சிந்தனையில தான் அதை மேற்கொள்ள முடியும். அப்ப இங்க அந்த சிந்தனை வரும்போது நீ அப்ப அதுக்கு இன்னொரு சிந்தனைய ரெடியா வச்சிருக்கணும். உனக்கு தெரியும் இல்ல அப்படி ஒரு யோசனை அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு இன்டென்ட், அது என்னது, நோக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். வரதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம்னா ஒரு நோக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கட்டாயம். நாளைக்கு இந்த சிந்தனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது வரும்போது அப்ப என்ன பண்ணணும்? சிந்தனையோட தானே சண்டை போடணும். ரெடியா ஒன்ன வச்சுக்குங்க கையில. என்னத்தை வச்சுக்க போறீங்க? ஒரு வார்த்தைய, தேவனுடைய ஒரு வாக்கு தத்தத்தை, அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ் ரெடியா வச்சுங்க. நாளைக்கு அந்த சிந்தனை வரும்னு தெரியும் இல்ல, வரும்போது அதுக்கு வந்துட்டு அப்படியே படம் பார்க்குற மாதிரி அப்படியே, ஆமா இல்ல இதெல்லாம் இப்படி இருக்கே என் வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி, என் குடும்பத்துல மட்டும் இப்படியே இருக்கு, மற்றவன் அவனை பார்க்கும்போது அவன் நல்லா வாழ்ற மாதிரி தான். அது அங்க வரும்போது இங்க கவுண்டர் ரெடியா இருக்கணும். என் தேவன் my God shall supply, என் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பாரு. நான் நினைக்கிற மாதிரி இல்ல, அவருடைய மகிமையின், அப்படித்தான் எழுதியிருக்கு, ஐஸ்வர்யத்தின் படி சந்திப்பாரு. இங்க ரெடியா இருக்கணும். விளங்குதா? ஆனா நாங்க ரெடியா? இனிமே அப்படி இருங்க. தெரியும் இல்ல நாளைக்கு. டேக் எவ்ரி தாட் கேப்டிவ், எல்லா சிந்தனையும் கை, என்னது இந்த தமிழை வச்சு நான் படுற பாடு இருக்கே, சிறை பற்றி, டேக் இட் ஆல் கேப்டிவ். எல்லா வேதத்துல இருக்கு. எல்லா சிந்தனை, நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை இல்ல, தேவையில்லாத எது மாம்ச சிந்தனையோ அதை எடுத்துரு, சிறைப்படுத்திரு. மிச்சத்துக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இதை மட்டும் கேளுங்க, மிச்சம் சரியா? முதலாவது என்ன சொன்ன? பிரச்சனை எதுக்கும் சிந்தனைக்கும் இருக்கிற பிரச்சனையை சிந்தனையில தான் ஜெயிக்க முடியும். ஆமென். அடுத்து எழுதி இருக்கு, அப்போ சீக்கிரமா அப்போஸ்தலர் 2:42 எடுங்கம்மா, சீக்கிரமா.
இன்னும் எனக்கு ஒரு 10 நிமிஷம்லாம் இருக்கு, உட்காந்துட்டு போங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய். ஏன் ஜெபம் பண்றதுல உறுதியா தரித்திருக்கணும்? அப்ப அதே அப்போஸ்தலர் 6:4 என்ன எழுதிருக்கு? நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். இடைவிடாமல் எதுல? ஜெபம் பண்றதுல இடைவிடாமல் தரித்திருப்போமா? பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 6:4 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இதை கொஞ்சம் கவனிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன வருமா? எங்களையும். சமாதானம்னா என்னது? இல்லை, ரொம்ப நேரமா என்னோடதான் இருக்கீங்களா? என்ன எழுதி இருக்கு? என்ன பண்ணணுமா? நீ எதுக்கும் ஒண்ணு நீங்க கவுண்டரா ஒரு சிந்தனையில போராடு. அங்கேயும் முடியலையா, போய் முட்டிய போட்டு ஜெபி. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா அதை எங்க இருந்து பண்ணணும்? எது? ஒன்றுக்கும் கொஞ்சம் மேல போங்கம்மா. 6வது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? நான் அவரிடத்துல போய் அழுது கொட்டுனேன் என்னோட. இல்ல 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 இல்ல, நீ ஜெபத்துக்கு போகும்போது அங்க என்ன இருக்கக்கூடாது. நாங்க எதுக்கு தான் ஜெபிப்போம்? உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் விளங்கிடணும். நீ ஜெபிக்கும் போது பயத்துல அங்க ஜெபம், பயத்துல இருந்து எதுவும் கவலை. நீ முதல்ல எதுக்கும் கவலை அங்க இருக்கக்கூடாது. அதெல்லாம் தான் தூக்கி அங்க போட்டுட்டு, தேவனே எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்னு அந்த கவலைய பேசிட்டு இருக்காம, நீங்க நல்லவ, உங்களை போல வேற தேவன் யார் இருக்கிறா, ஹலோ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய பிரச்சனை விண்ணப்பங்களும் எழுதியிருக்குல்ல, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும்னு எனக்கும் தெரியும், அதனால நான் கவலை இல்லை, அதை நீங்க பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களுடைய வசனத்துல எழுதியிருக்கப்படி நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே செஞ்சிருவாருன்னு எழுதியிருக்கா? அவர் ஒன்றும் செய்ய மாட்டாராம் உடனே. ஆனா என்னத்தை கொடுத்துருவாராம்? எதுக்குள்ள போயிடுறீங்க உடனே? இளைப்பாறுதல். விளங்குதா? இளைப்பாறுதல் எப்படி பிரவேசிப்பது? இது நிறைய இருக்கு, நாங்க அடுத்த முறை பார்ப்போம். ஆனா இது ரெண்டையும் மறந்த சிந்தனைக்கும் பிரச்சனைனா சிந்தனையில மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல, போய் முட்டிய போடுங்க. ஆனா அதை போய் கவலையோடு பயத்தோடு பண்ணாதீங்க. ஜெபிப்போமா?